வெல்கம் டு டெவினாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலே இதை செய்து சாப்பிட்லாம். இது வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி இது மாதிரி க்ளீன் பண்ணி இந்த சைஸில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 300 இருக்குது, 300 இருக்குது. இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள் ஸ்பூனு பச்சரிசி மாவு, இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், ஏன்னா கலர் போடாதனால காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு, கல்லுப்பு, தயிர் வந்து இந்த டேபிள் ஸ்பூனில் 2 போட்டிருக்கேன் தயிர் இதில். இப்போ வந்து இதுக்கு தண்ணி தேவையான தண்ணி கொதிச்சிட்ருக்குது. தண்ணி பாயில் பண்ணிவிட்டேன், தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இப்போ தண்ணியில் இந்த காலிஃப்ளவர் போட்டுடலாம். இதில் இதுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் போடுறேன், ஏன்னா அதில் பூச்சிலாம் இருக்கும் வந்துருங்கிறதுக்காக போடுவாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் பொறுத்து இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி செய்திடலாம். நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போயே நம்ம வந்து இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ இதை கொஞ்சம் ஆறணும். இது வந்து உடனே கொஞ்சம் பச்சை தண்ணியில் ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சூடு கொஞ்சம் ஆறணுன்னா 2 தடவை போட்டு பச்சை தண்ணியில் 3 தடவை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இருக்குது, கோல்டு வாட்டர், ரொம்ப ஐஸ் வாட்டர் கிடையாது, சாதாரண நார்மலான தண்ணி தான். இது மாதிரி 3 தடவை, இது ஃபஸ்ட் டைம், இதில் 2 தடவை அதே மாதிரி அலசிக்கணும் நம்ம சில் வாட்டரில். ஏன்னா பூச்சி ஏதாவது இருக்கும், அதனால் 2-3 தடவை அலசிறது நல்லது. இப்போ ஒரு தடவை ஆகட்டும், நான் 2 தடவை அலசிக்கிறேன் நான். இது 3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டேன். இதில் போட்டு மசாலா போடலாம். இப்போ வந்து இதில் காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா வீட்டில் அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், இதுக்கு தேவையான சால்ட்டு, ஏற்கனவே சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இந்த மசாலா மட்டும் ஃபஸ்ட்டு நான் கோட்டிங் பண்ணி வச்சுறேன். இதை அதுக்கு பிறகு மேல் மாவு தனியாக செஞ்சுக்கலாம் கோட்டிங்க்கு. இது கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே இறங்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த காஷ்மீர் சில்லி பவுட்ரு, இந்த காரம், உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் பெசரி வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் விட்டுங்க. அதுக்கு பிறகு மேல் மாவு அந்த இப்போ கோட்டிங் பவுட்ரு போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்படி இருக்கட்டும். இது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு அந்த மசாலாலாம். இப்போ வந்து கோட்டிங்க்கு அந்த பவுட்ரு போட்டுக்கலாம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். அளவு தான் 2, 4க்கு 1 அது மாதிரி போடணும். தண்ணி வேணால் தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம், தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்ட பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மி, அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன்.
எண்ணெய் அடுப்பில் சுட வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதிலிருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்ச எண்ணெய் கொஞ்சம். எண்ணெய் காயுது. ரொம்ப ஹீட்டாக வேணாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா தீஞ்சு போயிடும். மீடியத்தில் வைக்கிறேன் அடுப்பை. வேகட்டும். சிம்லேயே வேகட்டும். கொஞ்சம் மீடியம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். இப்போ அடுப்பு மீடியத்தை தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம். மீடியத்தில் வச்சு எடுத்துருங்க. போட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அடுத்து போடும்போது கொஞ்சம் காஞ்சிட்டு லேசாக கொஞ்சம் காஞ்ச பிறகு போடணும். இப்போ எண்ணெய் சரியாக இருக்கு. போடு. நிறைய எண்ணெய் இருந்தால் ஒரே இதில் போனால் நான் கம்மியாக தான் எண்ணெய் போட்டிருக்கேன். நான் ரொம்ப ஆயில் வேணாம், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு. அவ்வளோதான். வேகட்டும். மீடியத்தில் வச்சுருக்கேன். அப்படியே வெந்துட்டுட்டும். இப்போ நம்ம ஒரு இடி எடுத்து முடித்த உடனே கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு பிறகு போடுங்க. உடனே போட்டால் அது வேகாது. ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். அது கொஞ்சம் இது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். போட்டணும். இப்போ எடுத்த உடனே போடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த கருவேப்பிலை போடலாம். எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதில் இருக்க சத்தும் இறங்கிடும் அதில். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கணும். ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா மத்தியாகிடும். ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வீட்டிலே சிம்பிளாக காலிஃப்ளவர் 65 செய்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்துடலாம். உங்கள் எண்ணெயில் எதுவும் பிரிஞ்சு விழலை. கிளியராக இருக்குது பாருங்கள். பாருங்க, நல்லா சத்தம் கேட்குது. முறுமுறுன்னு நல்லா வெந்திருக்குது. சூப்பர் டேஸ்டாக இருக்குது.
ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். மொறுன்னு குழந்தைங்க வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. டெவினாஸ் கிராண்ட்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.